டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை. பிரதமர் பயணத்தின் போது முக்கிய பேச்சுவார்த்தை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி படு ஜோராக விற்பனையாகும் டாஸ்மாக் மதுபானம் நாளொன்றுக்கு 150 கோடி ரூபாய் விற்பனையாவதாக தகவல். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறிய போதிலும் விஜய் கட்சிக்கு யாரும் செல்லவில்லை. திராவிட கழக தலைவர் வீரமணி கருத்து. மீண்டும் சர்ச்சையாகும் திருப்பரங்குன்றம் விவகாரம். மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் புதிய மனு தாக்கல். திமுக கூட்டணிக்கு செல்ல OPS தயக்கம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக வற்புறுத்துவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25 மற்றும் 26 தேதிகளில் இஸ்ரேல் செல்ல இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை, பாதுகாப்பு அமைப்புகள், லேசர் ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஸ்டாண்ட் ஏவுகணைகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் இணைந்து உருவாக்குவது தொடர்பாக பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் டாஸ்மாக் கடைகளில் படு சூப்பராக வியாபாரம் நடைபெறுகிறதாம். நாள்தோறும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது வழக்கமான விற்பனையை விட 10% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மதுபானம் எடுத்து செல்லப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விதிமுறை உள்ளதால் பதுக்கல் வேலைகளில் சிலர் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. சிஎம் லைன் அல்ல என்றும் அவர் ஒரு லேயர் என்றும் தமிழிசை விமர்சித்துள்ளார். தமிழக அரசு நிறைய பொய் சொல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உதவாமல் தமிழகம் எப்படி முன்னேற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமைச்சர் KN நேரு மீது நடவடிக்கை எடுக்க ஆதாரங்கள் இருப்பதாகவும் குற்றங்களை செய்துவிட்டு பழிவாங்கும் நடவடிக்கை என கூறுவது திமுகவிற்கு வழக்கமாகிவிட்டதாகவும் தமிழிசை சாடியுள்ளார். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் புதிதாக இடையூட்டு மனு தாக்கல் செய்துள்ளதால் மீண்டும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுக்கவே தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பரமசிவம் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தீபம் ஏற்ற அனுமதித்தால் அது வழக்கமாக போய்விடும் என அமைச்சர் ரகுபதி கூறியதில் உள்நோக்கம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் தன்னை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆட்சியை OPS பாராட்டியது அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கித்தர OPS முயற்சிப்பதாகவும், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே நிற்க வேண்டும் என திமுக நிர்பந்தம் விதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த OPS பெயர் கூட்டணி அறிவிப்பு வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜயை தனக்கு பிடிக்கும் என அமைச்சர் R காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் சினிமாவில் நன்றாக கை நீட்டுவார் என்றும் சட்டையை மடித்து விடுவார் என்றும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் R காந்தி அது சினிமா என்றும் சினிமா வேறு அரசியல் வேறும் என்றும் விளக்கமளித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.